ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் மீசீமா மீபேவா அந்த கான்செப்டில் சில முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். மீசீமா மீபேவா பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ பத்தாது. நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சம்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 20,15 மீசீமா கேட்டிருக்காங்க. முதல்ல மீசீமா எப்படி கண்டுபிடிக்கணும், மீபேவா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீசீமா எப்படி கண்டுபிடிக்கணும், மீபேவா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அப்புறமா நம்ம அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்க சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கில் ஒரு சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போது 5 5s are 25, 7 5s are 35. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 5க்கும் 7க்கும் ஏதாவது பொதுவான வாய்ப்பாடு இருக்கா பாருங்கள். 5ம் 7ம் ஒரே வாய்ப்பாட்டில் வகுபடுமானா வகுபடாது. 5 5ஆம் வாய்ப்பாட்டில் தான் வகுபடும், 7 7ஆம் வாய்ப்பாட்டில் தான் வகுபடும். ஏன்னா 5 7 என்னவாயிடுச்சு, பகா எண்களாக இருக்குது. அப்போ நம்ம இதோடு நிறுத்திடுவோம். இந்த மாதிரி பொதுவான வாய்ப்பாடு இல்லாமல், பொதுவான வகுத்தி இல்லாமல் வரும்போது அதோடு நிறுத்திடுவோம். அது இங்கே எந்த சைடு என்னென்ன நம்பர் இருக்கோ அதுதான் மீபேவா. இப்போ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் மீபேவா 5. மீபேவா 5. இதே வினாவுக்கு மீசீமா கேட்டாங்கன்னா இந்த பொதுவாக இல்லாததையும் சேர்த்துக்கணும். அப்போ 5 × 5 25, 25 × 7 25 × 7 175 வரும் இல்லைங்களா, 175 வரும். அப்போ மீசீமா 175 இந்த வினாவுக்கு போடணும். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இன்னொரு வினாவை பாருங்கள், 30,60. இதுக்கும் நம்ம 5ஆம் வாய்ப்பாடு போட்டால் ஈஸியாக இருக்கும். நான் அப்படி போட்டிருக்கேன். திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு, திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. இப்போ 1க்கும் 2க்கும் பொதுவானது கிடையாது, அதனால் நான் நிறுத்திட்டேன். இப்போது இந்த பொதுவானதுக்கு வாய்ப்பாடை வச்சு போட்டோம் இல்லைங்களா, அது வரைக்கும் தான் நீங்கள் மீபேவாவுக்கு சேர்த்துக்கணும். அப்போ 5 × 3 15, 15 × 2 30. 30 தான் இதுக்கு மீபேவா. இந்த வினாவுக்கு 30 தான் மீபேவா. மீசீமா கேட்டாங்கன்னா தான் கடைசி வரைக்கும் சேர்த்துக்கணும், இதையும் சேர்த்துக்கணும். மீசீமா கேட்டாங்கன்னா தான் திரும்ப நம்ம இப்படி கன்டினியூ பண்ணுவோம், 1 வரைக்கும் முடிப்போம் இல்லைங்களா. அப்போ இதை சேர்த்துக்கணும். அப்போது 5 3 15, 15 2 30, 30 2 60 மீசீமா. ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. பொதுவான வாய்ப்பாடு, பொதுவான வகுத்தி வர்ற வரைக்கும் தான் மீபேவாக்கு கண்டுபிடிக்கணும். மீசீமானால் தான் கடைசியாக 1 வர்ற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். மீசீமா பெருசாக வரும், மீபேவா பொதுவானது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இப்போது நம்ம கொடுத்துருக்க நம்மளோட வினாவுக்கு வருவோம். அவன் என்ன வினா கொடுத்துருந்தாங்கன்னா 20,15 மீசீமா கேட்குறாங்க. மீசீமான கடைசியாக 1 வர வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கணும். இப்போ 5ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். திரும்ப 3 போட்டுக்கிட்டேன். 4 கடைசியாக தான் இருக்கிறா, 4ஆகவே போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ 5 3 15, 15 × 4 60. 60 தான் இந்த வினாவுக்கு மீசீமா. அப்போ 60 ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதே வினாவுக்கு மீபேவா கேட்டாங்கன்னா 5 தான் ஆன்சர், சரிங்களா? இப்போ மீசீமா 60. ஸோ ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. எளிமை, கணிதம் எளிமைதான். அடுத்த வினா பாருங்கள். பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. 5/4, 10/6, 15/8 ஆகியவற்றின் மீசீமா கேட்குறாங்க. பின்னத்தை கொடுத்துட்டு மீசீமா கேட்குறாங்க. இது வரைக்கும் இயல் எண்கள், முழு எண்கள் அப்படி வந்தால் தான் நம்மளால் மீசீமாவோ மீபேவாவோ கண்டுபிடிச்சோம். பின்னங்கள் வச்சு நம்ம படித்தது கிடையாது. அப்போ பின்னங்கள் வச்சு மீசீமா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த தொகுதி இருக்குங்க இல்லையா, மேலே உள்ளது தொகுதின்னு சொல்லுவோம், கீழே உள்ளதை பகுதின்னு சொல்லுவோம். தோப்பா, மேலே உள்ளது தொகுதி, பின்னத்தில் மேலே உள்ளது தொகுதி, கீழே உள்ளது பகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது இந்த தொகுதியோட மீசீமா, தொகுதியோட மீசீமா கண்டுபிடிச்சி பகுதியோட மீபேவா கண்டுபிடிச்சி ரெண்டையும் வகுத்தீங்கன்னா வர்ற விடை தான் கொடுத்துருக்க இந்த பின்னத்தோட மீசீமா. இதை ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா மாதிரி படிச்சுக்கோங்க. தொகுதியோட மீசீமா பை பகுதியோட மீபேவா.
தொகுதியோட மீசிமா பை பகுதியோட மீபேவா. இப்போ தொகுதி என்னென்ன இருக்குது? 5, 10, 15. 5, 10, 15 இதுக்கு நீங்கள் மீசிமா கண்டுபிடிக்கணும். 4, 6, 8 இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதி அதுக்கு நம்ம மீபேவா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரெண்டையும் கண்டுபிடிச்சி வகுத்தோம்னா என்ன விடை வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ மீசிமா மீபேவா முதல்ல கண்டுபிடிக்கலாம். தொகுதிக்கு மீசிமா பகுதிக்கு மீபேவா. இப்போ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், தொகுதி தனியாக எழுதியிருக்கேன், பகுதியை தனியாக எழுதியிருக்கேன். இப்போ தொகுதிக்கு மீசிமா, அப்போ 1, 2, 3 மீசிமா கண்டுபிடிக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிக்கோமா. இப்போ தொகுதிக்கு மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா 5, 5 × 1 5, 5 2 10, 10 3 30. அதே இது பகுதிக்கு மீபேவா கண்டுபிடிச்சிங்கன்னா 2 வருது இல்லைங்களா, ஏன்னா 2வது பாலில் போட்டிருக்கா 2, 3, 4 இதுக்கு 3க்கும் பொதுவான வகுத்தி கிடையாது, அதனால் இதோட நிறுத்திட்டோம். இப்போ 30ஐயும் 2ஐயும் என்ன பண்ணோம், தொகுதியோட மீபேவா தொகுதியோட மீசிமா பகுதியோட மீபேவா. கீழே தான் மீபேவா வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே தான் எல்சிஎம், கீழே தான் ஹெச்சிஎஃப் போடணும். LH இந்த மீபேவா கீழே தான் பண்ணும், மீசிமா தான் மேலே போடணும், ஞாபகம் வச்சுங்க. தொகுதியோட மீசிமா பை பகுதியோட மீபேவா. தொகுதியோட மீசிமா பை பகுதியோட மீபேவா. இப்போ இந்த 30 வகுத்திங்கன்னா என்ன வரும்? 15 வரும் இல்லைங்களா. 30 வகுத்தா 15 வரும். இப்போ 15 தான் வந்து இதோட பின்னங்களோட மீசிமா. இப்போ பின்னங்களோட மீசிமா கேட்டாங்கன்னா தொகுதியோட மீசிமாவையும் பகுதியோட மீபேவாவையும் வகுக்கணும். இப்போ 15 ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். 15 ஆன்சரில் இருக்கா, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஈஸியாக இருக்குங்களா. அடுத்தது போகலாம். இரு எண்களின் பெருக்கல் பலன் 900, அதோட மீசிமா 100னா மீபேவா கேட்டிருக்காங்க. இது ரொம்ப 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 எளிமையான சம்மு. இரு எண்களோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டான் 900, அவ்விரு எண்களுக்கு மீசிமா கொடுத்துட்டான் மீபேவா கேட்குறான். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாவை படிச்சிங்கன்னா நிறையா வினாக்கள் போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதாவது 2 எண்களோட பெருக்கல் பலன் எதுக்கு சமமாக இருக்கும்னா மீசிமா பெருக்கல் மீபேவா. மீசிமாவையும் மீபேவையும் பெருக்கி வர விடையானது கொடுத்த அந்த 2 எண்களோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இப்போ செக் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. இரு எண்களையும் பெருக்கல் பலன் = மீசிமா × மீபேவா. அப்போ இரு எண்களையும் பெருக்கல் பலன் 900. மீசிமா எவ்வளோ படித்தோம்? 100. மீபேவா தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மீபேவா வேணும்னா இந்த பக்கம் பெருக்கலாக உள்ள 100 இந்த பக்கம் என்னவா போயிடும்? வகுத்தலாக போயிடும். அப்போ 900/100, அப்போ 9 தான் மீபேவா. மீபேவா எத்தனை? 9. அது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். இதே மாதிரி மீசிமாவும் மீபேவாவும் கொடுத்து இரு எண்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா, அந்த இரு எண்களோட பெருக்கல் பலன் கேட்டாங்கன்னா மீசிமாவையும் மீபேவாவையும் நீங்கள் பெருக்கிடணும். இதே இது மீபேவாவை கொடுத்துட்டு மீசிமா கேட்டாங்கனாலும் இது 2ஐயும் வகுத்துடணும். எது கொடுத்தாலும் சரி, இதுதான் ஃபார்முலா. மீசிமாவும் மீபேவாவும் கொடுத்து கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு இரு எண்களையும் பெருக்கல் பலன் கேட்டாங்கன்னா மீசிமாவையும் மீபேவாவையும் பெருக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 9. 9 இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு ஆன்சர் 9, ஆப்ஷன் சி. இதுக்கு ஆன்சர் 9. அடுத்த வினா மிக 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 அருமையான வினா, முக்கியமான வினா. அடுக்குகளில் கொடுத்துட்டு மீசிமா மீபேவா கேட்குறாங்க. அடுக்குகளில் கொடுத்துட்டு மீசிமா மீபேவா கேட்குறாங்க. பொறுமையாக இதை பாருங்கள், இது ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட்டு. வழக்கம் போல் அந்த வினாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதோட கான்செப்டை ரீகால் பண்ணிடுங்க, அப்புறமா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறம் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வினா கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு மீசிமா கேட்குறாங்க, மீபேவா கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மீபேவா கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். மீபேவா கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். மீபேவானா இந்த அடுக்குகள் வரும்போது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 3லையுமே அந்த எண்ணானது வந்திருக்கணும். 3லையுமே அந்த எண்ணு வந்திருக்கணும். அப்போ தான் மீபேவா எழுத முடியும். ஏன்னா மீபேவானாவே எல்லாத்துக்கும் பொதுவாக வந்திருக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே அது வந்திருக்கணும். அதுக்கப்புறமா அடுக்க பாருங்கள்,
மூணுலேயுமே வந்திருக்கணும். அதில் சின்ன அடுக்கு எதுவோ அதுதான் மீப்பேவா. இப்போ 7/2 7/5 7/9. அப்போ 7 அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சின்ன அடுக்கை தான் செலக்ட் பண்ணணும். மீப்பேவானா இதில் இருக்கிறதுலையே சின்ன அடுக்கு எது? இதுதான் சின்ன அடுக்கு. அப்போ இதைத்தான் நீங்கள் மீப்பேவான்னு எழுதுவோம். வித்தியாசம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் என்னது? மீப்பேவா. அப்போ மீப்பேவா என்னது? 7/2 இப்படி தான் எழுதுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன பொதுவாக வந்திருக்குன்னு பாருங்கள். 4/5 4/3 4/6. அப்போ இதில் வந்து எது சின்ன அடுக்கு? 4/3. அடுத்தது வேறு எதுவும் பொதுவாக இருக்கான்னு அப்புறம் பாருங்கள். 4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே காணும். ஓ 4 எழுதிட்டோம். சரி, அதை விடுங்க. வேறு எதுவும் பொதுவாக இருக்கா? வேறு எதுவும் பொதுவாக இருக்கா பாருங்கள். வேறு எதுவுமே பொதுவாக இல்லை. அப்போ அவ்வளோதான் ஆன்சர். அப்போ என்ன ஆன்சரு? 7/2 பெருக்கல் 4/3. இதுதான் என்னது? மீப்பேவா. புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் என்னது? மீப்பேவா. மூணுலையுமே வந்திருக்கணும். அடுக்கில் சின்னது எதுவோ அதுதான் மீப்பேவா. சரி, ஓகே. இப்போ அடுத்து இதே வினாவுக்கு மீசீமா கேட்குறாங்க. இது எப்படி போட? ஸோ இப்போ மீசீமா கேட்குறாங்க. மீசீமா இது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பொதுவாக உள்ளதையே பாருங்கள். அதைப்படியே போவோம். பொதுவாக உள்ளதே பாருங்கள். இப்போ 7/2 7/5 7/9 பொதுவாக இருந்துச்சா? மீப்பேவாவுக்கு சின்ன அடுக்கு பார்த்தீங்களா? மீசீமாவுக்கு பெரிய அடுக்கு போடணும். மீசீமான பெரிய ஆள், பெரிய அடுக்கு போடணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மீசீமான சின்னது நினைக்கிறோம், ஆனால் சின்னது போகக்கூடாது, பெருசு போடணும். அப்படி ஆப்போசிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4/5 4/3 4/6 4/6 போட்டாச்சு. இப்போது இதை அப்படியே லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. அதாவது இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். 4ல் ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம், 7ல் ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மீசீமாவை பொறுத்த வரைக்கும் அது என்னதான் இருந்தாலும் நம்ம மீசீமான அடுக்கில் பெரிய ஆளை தான் செலக்ட் பண்ணோம். ஆனால் அது என்னதான் இருந்தாலும் அதில் சி வந்துருக்கா? அப்போ அது என்ன பண்ணுன்னா ரொம்ப வந்து பேரே இல்லாதவங்களையும் அது வந்து செலக்ட் பண்ணிக்கும். அவங்களையும் விடாது. அவங்களும் பாவம் தானே அப்படின்னு நினச்சி அவங்களே அது சேர்த்துக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த பேரே இல்லாமல் தனியாக பாவமாக இருக்காங்கல்ல, இவங்களையும் அது சேர்த்துக்கும். அப்போ இந்த வினாவுக்கு மீசீமானா 7/9 4/6. இந்த மிச்ச மீதி பார்த்துறீங்களா? 3/5 2/3 5/1. இது எல்லாமே மீசீமாக்கு எழுதணும். புரியுதுங்களா? மீப்பேவானா பொதுவாக உள்ளது மட்டும்தான், அடுக்கு சின்னதாக உள்ளவன் மட்டும்தான். மீசீமானா பொதுவாக வர்றவன்ல அடுக்கு பெரியவனை எடுத்துட்டு மிச்ச மீதி பேரா இல்லாதவங்க அவங்களையுமே சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க நம்ம வினாவுக்கு வருவோம். 2/2 × 3/2 3/2 × 5 2/4 × 3 கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? மீசீமா மற்றும் இப்போ வினாவை பாருங்கள். 2/2 × 3/2 3/2 × 5 2/4 × 3. இதுக்கு வந்து மீசீமா மற்றும் மீப்பேவா கேட்குறாங்க. இதில் நம்மளோட லக்கு என்ன அப்படின்னா ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதில் நம்மளோட லக்கு என்னென்னா ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து ஆன்சர் சூஸ் பண்ணுறது ஈஸி. எப்படின்னா ஒன்று மீப்பேவாக கண்டுபிடிக்கலாம், இல்லைனா மீசீமா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆன்சர்லாம் வேறு வேறையாக தான் இருக்குது. இப்போ ஒரே மாதிரி 2 இடத்துல 3 இல்லை 2 இடத்துல 6 இல்லை 2 இடத்துல 720 2 இடத்துல 620 இப்படி வந்தால் தான் நம்ம வந்து ஏதாவது ரெண்டையுமே கண்டுபிடிக்கமா வரும். அதாவது மீசீமாவும் போடணும், மீப்பேவாகவும் போடணும். ஆனால் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எது ஈஸி? மீப்பேவா ஈஸி இல்லைங்களா? இது நம்ம போடாமலேயே நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்த கான்செப்டை வச்சு ட்ரை பண்ணுங்கள். மீப்பேவான என்ன படித்தோம்? நம்ம 3லையுமே வந்திருக்கணும், சின்ன அடுக்காக இருக்கணும். இப்போ எது 3லையுமே வந்திருக்கு பாருங்கள். 3லையுமே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 3 தான் வந்து 3லையுமே வந்திருக்கு. 3லையுமே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 3 தான் வந்திருக்கு. இதில் சின்ன அடுக்கு என்னது? இது வந்து 3/1. அப்போ இதுதான் வந்து சின்ன அடுக்கு. இதுதான் வந்து சின்ன அடுக்கு. அப்போ மீப்பேவா வந்து 3, மீப்பேவா
3. இப்போ நீங்கள் அதில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டிக் அடிச்சிடுவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் எக்ஸாமில் 2 ஆப்ஷனில் 3 இருக்குது, வேறு வழியே இல்லை, மீசியமாக கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னா நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதையும் போடுவோம். மீசியமான நம்ம என்ன சொன்னோம், 3லேயும் பொதுவாக வந்திருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்குவோம். அப்போ இந்த 3 வந்து எல்லாத்துலேயும் வந்திருக்கு, குழப்பறக்கா அடிச்சு விட்டேன். ஹையஸ்ட் பவர் வந்து 3/2, அதை போட்டுக்கிட்டாச்சு. மிச்சம் இருக்குது இல்லைங்களா, மிச்சம் இருக்கிறதே நம்ம சேர்த்துக்குவோம். மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 வந்து இங்கே 2/2 இருக்குது, இங்கே 2/4 இருக்கா. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணால் இதில் அடுக்கு 3லேயுமே வராட்டி இதில் பரவாயில்ல, 2ல் வந்தாலும் ஓகே தான். 2ல் வந்தாலும் நம்ம ஒரு காமனை மட்டும்தான் எடுக்கணும், அதில் ஹையஸ்ட் பவர் தான் எடுப்போம். மீசிமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று குழப்பாதீங்க, 3லேயும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. 3லேயுமே வந்துருந்துச்சுன்னா அதில் எது ஹையஸ்ட் பவரோ அதில் எடுத்துக்கிறோம். இல்லை 2ல் தான் வந்திருக்குனால பரவாயில்ல, 2ல் வந்ததில் ஹையஸ்ட் பவரை எடுத்துக்குங்க. அப்புறம் 1 வரதையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், அதுக்காக இப்படி சம் எழுதியிருக்கு. புரியுதுங்களா? இப்போ 3லேயுமே வரத ஹையஸ்ட் பவர் 3/2 எழுதிட்டோம். இப்போ 2ல் வந்திருக்கு இல்லைங்களா, அப்போ 2/2, 2/4. அப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணணும், அது ஹையஸ்ட் பவராக தான் எழுதணும். எக்ஸ்ட்ரா உள்ளது என்ன, இந்த 5, அதையும் எழுதிக்கணும். இப்போ புரியுதுங்களா? இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குங்க. 2/4 16, 9, 5. இப்போ இதெல்லாம் பெருக்குங்க. 80 வரை இதை பெருக்குன்னா 80 × 9 720. அப்போது மீசியமா 720 வருது. இப்போ மீப்பேவா 3, மீசியமா 720. ஓகேங்களா? இப்படி தான் ஆன்சரை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? 2 எண்களின் விகிதம் 5:6, அவைகளின் மீசியமா 450 எனில் அவ்விரு எண்களில் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. வினாவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 எண்கள் கொடுத்துட்டான், அதோட விகிதத்தை கொடுத்துட்டான். விகிதம்னா நம்மளுக்கு தெரியும், எத்தனை மடங்குன்னு தெரியாது. அதனால் அந்த 2 எண்களை எப்படி எழுதுவோம், 5x, 6x. இந்த 2 எண்களுக்கும் நீங்கள் மீசியமாக கண்டுபிடிச்சா, மீசியமா எதுக்கு சமமாக இருக்குது, 450க்கு சமமாக இருக்குதுன்னா அந்த கொடுத்துருக்க 2 எண்ணில் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம மீசியமாவை கண்டுபிடிச்சிட்டு வருவோம். மீசியமாவை கண்டுபிடிச்சாதான் நம்மளால் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 5x, 6x அதோட மீசியமா 450. இப்போ நம்மளுக்கு 5x, 6xக்கு என்ன மீசியமா வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் போட்டுக்கிட்டேன், 5, 6. அப்போ என்ன வரும், 30xா? இப்போ 30x தான் கரெக்டுங்களா? 5 30 × x 30x. மீசியமான எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், அது பாவம் இல்லையா? 30x தான் 450. அப்போ x = 450/30. எக்ஸு வந்து 15. எக்ஸை கண்டுபிடிச்சிட்டாலே 90% வேலை ஓவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் கேட்குறது என்னது, இதில் மிகச்சிறிய எண். இப்போ ஒரு எண் வந்து 5x, இன்னொரு எண் 6x. அப்போ இதில் மிகச்சிறிய எண் எது, 5 வாட்டி பெருக்கிறது தானே கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸு 15 வந்துச்சா, அப்போ 5 × 15. இப்போ 75 தான் மிகச்சிறிய எண். இதே வினாவுக்கு மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா 6xல் போடணும். அப்போ 6 × 15 90 எடுப்போம். பாருங்கள், 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. குழப்பறக்காக நீங்கள் தான் இதில் மிகச்சிறிய எண்ணை இல்லை சின்ன நம்பரோட மடங்களாக போடுங்க, மிகப்பெரிய எண்ணா பெரிய எண்ணோட மடங்களாக போடுங்க, அவ்வளோதாங்க. இப்போவாது ஒத்துக்குங்க, கணிதம் ஈஸி. நீங்கள் ஒத்துக்கணும், கணிதம் ஈஸி. அடுத்தது பாருங்கள், இதே மாடல் தான் 3 விகிதம் கொடுத்துட்டான். எத்தனை கொடுத்தாலும் நாங்கள் மாற மாட்டோம் அப்படிங்கம்மா, ஒரே மெத்தடு தாங்க. நம்ம 3x, 4x, 5x அதுக்கு மீசியமாக கண்டுபிடிச்சி இது சமப்படுத்திடுவோம். சரிங்களா? இப்போ 3x, 4x, 5x மீசியமாக எவ்வளோ சமப்படுத்தணும், 240க்கு. முதல்ல எக்ஸை கண்டுபிடிப்போம், அப்புறம் என்ன கேட்குறான்னு அதை பற்றி யோசிக்கலாம். அப்போ அவ்வளோதான். முன்னாங்க 12, 12 × 5 60, 60x. 60x தான் எதுக்கு சமப்படுத்திக்கணும், 240. அப்போ x = 240. இந்த பக்கம் பெருக்கல் ஒழிஞ்சிருக்கான், அவன் இங்கிட்டு வகுத்தலாக போயிடுவான், அடிச்சு விட்ருங்க. அப்போ x = 4 கண்டுபிடிச்சிட்டோம். x 4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வினாவுக்கு வாங்க. இப்போ வினாவுக்கு வந்தீங்கன்னா சிறிய எண் கேட்டாங்கன்னா 3x. இப்போ 3 × x என்ன வந்துச்சுங்க, 4.
இப்போ 3 × 4 12 போட்டுருவீங்க. இதுலேயே பெரிய எண் கேட்டாங்கன்னா 5x 5 × 4 20 போட்டுருவீங்க. ஆனால் அவன் அதெல்லாம் கேட்கல, மீபேவாவை கேட்குறாங்க. மீபேவா கேட்குறாங்க. இப்போ முதல்ல இந்த எண்களை முதல்ல கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். 3x 4x 5xஆ, 3x 4x 5x, எக்ஸ் என்ன கிடச்சிதுங்க 4. அப்போ 3xனா 3x 4x 5x, எக்ஸ் வந்து 4 கிடச்சிது. அப்போ 12. இங்கே எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா 16, இங்கே எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா 20. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீபேவா. அவ்வளோதாங்க, மீபேவா கண்டுபிடிச்சிருங்க. 4ஆம் வாய்ப்பாடு போட்டுக்கலாமா? அப்போ மீபேவா 4. மீபேவா 4. மீபேவா 4. மீபேவா 4. அவ்வளோதாங்க ஆன்சர். மீபேவா 4. அவ்வளோதாங்க. சரிங்களா? எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த எண்களை கொண்டு வாங்க. 12 16 20. 12 16 20க்கு மீபேவா கண்டுபிடிச்சிங்கன்னா 4 வருது. அப்போ மீபேவா 4. அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப 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 ஈஸி. அடுத்த வினா பாருங்கள். இரு அடுத்தடுத்த பகாயன்னா ப்ரைம் நம்பர்ஸ் இல்லைங்களா? ப்ரைம் நம்பர்ஸில் என்ன அர்த்தம்? 2 பொது வகுத்தி தான் இருக்கும். அதோட பெருக்கு தொகை கொடுத்துட்டா மீசியமா கேட்குறாங்க. சரி, ஓகே. நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 எண்களோட பெருக்குத்தொகை எதுக்கு சமமாகணும்னு படிச்சிருக்கோம்? ஒரு தேர்ட் சம் போட்டோம் இல்லைங்களா? மீபேவா இன்ட்டு மீசிமாக்கு சமமாக இருக்குன்னு படிச்சிட்டோம். இப்போ 2 எண்களோட பெருக்குத்தொகை 117ன்னு கொடுத்துட்டான். மீபேவாவை நம்ம கண்டுபிடிக்கணும், மீசிமாவையும் கண்டுபிடிக்கணும். இது என்னடா வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ரெண்டுமே ஒரு ஈக்குவேஷனில் ரெண்டுமே தெரியாத வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏதாவது வழி இருக்கா பாருங்கள். ரெண்டுமே தெரியாது, மீபேவாவும் தெரியாது, மீசிமாவும் தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த இடத்துல தான் நம்ம மூளைக்கு அவன் ஒரு வேலை கொடுத்துருக்கான். இப்போ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 அடுத்தடுத்த பகா எண்கள்னாலே மீபேவா என்னதான் வரும்? பகா எண்களுக்கு மீபேவா 1 தான் வரும். கரெக்டுங்களா? ஏன்னா நீங்கள் எந்த பகா எண்கள் எடுத்தாலும் மீபேவா 1ஆம் வாய்ப்பாடு தான் 2க்கும் பொதுவான காரணியாக இருக்க முடியும். அதனால தான் அது பகா எண்கள் லிஸ்ட்லேயே கொண்டு வந்திருக்கோம். அப்போது இந்த மீபேவாவை தூக்கிட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1 போட்டுக்கலாமா? ஏன்னா மீபேவா என்னதாவா தான் இருக்கும் பகா எண்களை பொறுத்த வரைக்கும் 1. அதனால தான் அவன் கொடுக்கல. நம்ம நினச்சிக்குவோம் ரெண்டுமே கொடுக்கல, எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அங்கே தான் கேள்வி இன்னொரு வாட்டி நீங்கள் படித்து பார்க்கணும். அப்போ மீபேவா 1ன்னு போட்டுருங்க. இப்போ மீசிமா வேணும்னா இது ரெண்டையும் இந்த பக்கம் பெருக்கலாவோட வகுத்தலா போயிடுவான். 117/1 117 தான். அப்போ மீசிமா 117 தான். அப்போது இதுக்கு நீங்கள் என்ன ஒரு ட்ரிக்குனா, இந்த மாதிரி பகா எண்களோட பெருக்குத்தொகை கொடுத்துட்டு மீசியமா கேட்டாங்கன்னா அதே விடை தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல மீபேவா 1ங்கிறனால அதால் வகுத்தாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வருங்கிறனால கண்ணை மூடிட்டு அதவே போட்டுருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி மிக முக்கியமான வினாக்களுடன் அடுத்த வீடியோ எப்படி சந்திப்போம். லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.